திருகோணமலை கிளிவட்டி தங்கநகர் கிராம மக்கள் சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொள்வதில் பல்வேறு அசௌகரியங்களை தொடர்ந்து எதிர்நோக்கிய வண்ணம் உள்ளனர். கிளிவட்டி தங்கநகர் கிராமத்தில் சுமார் 100க்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த மக்கள் தமக்கு தேவையான குடிநீரை பெற்றுக் கொள்வதற்கு 1 கிலோமீட்டர் தூரம் பயணிக்க வேண்டியுள்ளதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். ஊர்ல தண்ணி சரியான கஷ்டமா இருக்கு. குடிக்கிறது தண்ணி இல்ல, எங்களுக்கு பைப் லைன் இல்ல, பாக்கியால வர தண்ணி குடிக்க இல்லாது. கிணத்துக்கு தான் போறாங்க, 1 கிலோமீட்டர் தூரம் போகணும். சரியான கஷ்டமா இருக்கு. தண்ணி இல்லாம நாங்க எங்களோட பயிரோட அதெல்லாம் சேர்த்து நாங்க இருக்கிற நிலைமை எந்த அதிகாரிகிட்ட போய் சொன்னாலும் பாக்குறாங்களுமே. கிணத்துல போய் 1 கிலோமீட்டர் எடுத்து வந்தாலும் அது சரியான உப்பு தண்ணி உவர் குடிக்கலாது. உள்ள பாக்கியாலையும் தண்ணி குறவு, அடுத்த குடிநீர் பிரச்சனை கூடுதலாக இருக்கு. அதுல நிறுவனங்கள் வர்றது, அரசியல்வாதிகள் அவங்க வருவாங்க, ஓட்டு கேட்க மட்டும்தான் ஆக்கள் வருவாங்க. மற்றபடி அது செய்தாரன் இது செய்தாரன்னு சொல்லுவாங்க. எதுவும் செய்தது கிடையாது. கூட காலத்துக்கு தண்ணிக்கு போகிறோன்னு சொன்னால் கேனில் சைக்கிள் எடுத்து தான் 2 கிலோமீட்டர் தண்ணிக்கு போகணும். மற்றது பொது கிணறு கட்டி தரேன்னு அது என்று சொல்கிறாங்க. அது கூட செய்தாரன். தங்கநகர் கிளிவட்டி இதில் கொஞ்சம் தண்ணி வசதி எங்களுக்கு குறைபாடாக இருக்கிறது. என்னென்னு சொன்னால் கிணத்துலேருந்து தூரத்துலேருந்து தான் நாங்கள் நீரை எடுத்து வர வேண்டியதாக இருக்குது. மிகவும் கஷ்டம். பாடசாலைக்கு போகிற பிள்ளைகள் எல்லாம் உடுப்பு துணி துவைக்கிறதெல்லாம் எங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கிறது. அப்படி துவைச்சாலும் இந்த உடுப்புகளில் மஞ்சள் நிற பழுப்பு நிறங்கள் கொடுக்கறது, அதால் எங்களுக்கு சரியான கஷ்டமாக இருக்கிறது. அரசியல்வாதிகள் எல்லாம் பாருங்க, இப்படி ஸ்டெப் வசதி கூட இல்லை, எங்களுக்கு செய்தாரன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒருவர் இது வரைக்கும் செய்திருந்த மாதிரி இல்லை. அதில் நீங்கள் இந்த வசதி எங்களுக்கு பெற்று தருமாறு நான் தாழ்மையிடம் கேட்டுக்கொள்ளும். மேலும் தமது பிரதான தொழிலான விவசாயம் செய்வதற்கு போதிய நீர் வசதி இன்மையினால் தாம் பாரிய கஷ்டத்திற்கு மத்தியில் வாழ்க்கையை கொண்டு செல்வதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். தேர்தல் காலத்தில் மாத்திரம் அரசியல்வாதிகள் வருகை தந்து வாக்குறுதிகளை வழங்குவதாகவும் தேர்தலில் வெற்றி பெற்றதன் பின்னர் தமது பிரச்சினை தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். தமது குடிநீர் பிரச்சினைக்கு உரிய அதிகாரிகள் தீர்வினை பெற்றுத் தருமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.